இனி விவாதத்தை தொடரலாம். திரு வேல்முருகன், இந்த தீர்ப்பு என்பது செப்டம்பர் 27க்கு பிறகு இன்றைக்கு இருக்கக்கூடிய மே 11க்கு பிறகு அப்படின்னு 2 கட்டமாக நம்ம பிரிச்சுக்கிட்டா தமிழக அரசியல் சூழலில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? கண்டிப்பாக. அதாவது நம்மளே கூட இந்த விவாதங்களில் நிறைய விவாதித்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய இடைவெளி ஏற்பட்டிருப்பதாகவும், அடுத்தடுத்து முதலமைச்சர் நாற்காலிக்கு செல்லக்கூடிய தலைவர்கள் நிறைய பேர் கிளம்பி எழுந்துலாம் வந்தாங்க. சில பேர் பேனாவெல்லாம் திறந்து வச்சுக்கிட்டுலாம் உட்காந்துருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த தீர்ப்பு ஒரு மிகப்பெரிய ஒரு இடியாக தான் அமைஞ்சிருக்கும். காரணம், மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அம்மா அவர்கள் அந்த தீர்ப்பின் காரணமாக சட்டத்தின் துணை கொண்டு நான் நிரபராதி என்று என்னை நான் விடுவித்து நான் மக்கள் முன் வருவேன் என்று சூளுரைத்து இன்று நாள் வரையிலும் அவர் தன்னுடைய வீட்டை விட்டு பொது நிகழ்ச்சியில் எதுவும் கலந்து கொள்ளாமல், இன்னும் சொல்லப்போனால் கட்சியின் தலைமை அலுவலகத்திற்கு கூட வராமல், எந்தவித நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளாமல் என் மீது போடப்பட்டிருக்குது அரசியல் காரணங்களுக்காக புனையப்பட்ட உண்மைக்கு மாறான பொய்யான வழக்கு. இந்த வழக்கை நான் மேல்முறையீட்டில் நிச்சயம் எதிர்த்து வெற்றி பெறுவேன் என்ற தன்னம்பிக்கையோடு அவர் தனக்கான வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். இன்றைக்கு அவருடைய அந்த உறுதியும் அவருடைய அந்த ஆண்மை பலமும் அவர் வைத்திருந்த அந்த நம்பிக்கையும் இன்றைக்கு இந்த நீதிமன்றத்தின் தீர்ப்பின் மூலமாக அவருக்கு ஒரு மாபெரும் வெற்றியை தந்திருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் சிறைப்படுத்தப்பட்டு இந்த தீர்ப்பு உறுதி செய்யப்பட்டு கீழ்மை நீதிமன்றத்துடைய தீர்ப்பு உறுதி செய்யப்பட்டு மீண்டும் அவருக்கு சிறைக்கு செல்வார்கள் என்கிற அந்த உறுதியைத்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக உள்ளிட்ட பாமக உள்ளிட்ட பல்வேறு பாரதிய ஜனதா உள்ளிட்டவர்கள் எல்லாம் இன்றைக்கு அந்த பணிகளை மேற்கொண்டிருந்தார்கள். உதாரணத்துக்கு டெல்லியில் ஆளுகிற பாரதிய ஜனதா இங்கே 42 அமைச்சர்களை நாங்கள் கொண்டு வர போகிறோம், தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட குறையெல்லாம் கேட்க போகிறோம், இங்கே ஒரு மிகப்பெரிய இடைவெளி ஏற்பட்டிருக்கு, அந்த இடைவெளியை தமிழ்நாட்டில் இருக்கிற பாரதிய ஜனதாவால் மட்டும்தான் நிரப்ப முடியும் என்று அவர்கள் சொன்னார்கள். பாமக தனது மகன் அன்புமணியை தவிர வேறு யாரும் இந்த இடத்தை நிரப்ப முடியாது என்று சொன்னார்கள். திமுக தனது மகன் ஸ்டாலினைத்தான் அடுத்த முதலமைச்சர் என்று அவர்கள் சொன்னார்கள். ஆக இதுபோன்று சொல்லி வந்தவர்களுக்கெல்லாம் இது நிச்சயமாக தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய அடியாகத்தான் அவர்களுக்கு இது விழுந்திருக்கிறது. நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்பாக அதிமுக பொதுச்செயலர் ஜெயலலிதாவின் அறிக்கை நம்மிடம் இருக்கிறது. அந்த அறிக்கையில் அவர் பல்வேறு விஷயங்களை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக என் மீது சுமத்தப்பட்ட அவதூறை நீக்கிய தீர்ப்பு எது, என் மீது எனது அரசியல் எதிரிகளால் சுமத்தப்பட்ட பழியினை துடைத்திட்ட தீர்ப்பு எது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். எந்த தவறும் செய்யாதவர் என்பதை உறுதி செய்த தீர்ப்பு இது என்றும், புடம் போட்ட தங்கமான நான் மீள இந்த தீர்ப்பு வழிவகை செய்துள்ளது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது தனக்கு கிடைத்த வெற்றி இல்லை என்றும், இது தமிழக மக்கள் தன் மீது கொண்டிருந்த நம்பிக்கைக்கும் தான் விடுதலையாக வேண்டும் என்று தமிழக மக்கள் வேண்டிக் கொண்டதன் அடிப்படையில் கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். காழ்ப்புணர்ச்சியுடன் தொடரப்பட்ட இந்த வழக்கில் தனக்கு வெற்றி, திமுக வென்றால் சூழ்ச்சி வலை பின்னப்பட்டதன் காரணமாக என் மீது போடப்பட்ட வழக்கில் சதியும் விதியும் சதுராடியதால் இடையிலே நீதி உறங்கிவிட்டது, இன்றைய தீர்ப்பு நீதியே என்றும் வெல்லும் என்பதை பறைசாற்றி இருப்பதாக அதிமுக பொதுச்செயலர் ஜெயலலிதா தனது அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். தமிழக மக்கள் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் என்பதே எப்போதும் எனது அவாவாகும், தமிழக மக்களின் நலனே என் நலன் என்று நான் என்றும் தமிழக மக்களுக்கு உழைத்திடுவேன் என்றும் அதிமுக பொதுச்செயலர் ஜெயலலிதா தனது அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். இந்த தீர்ப்பு குறித்து அவர் வெளியிட்டிருக்கூடிய அறிக்கை, இந்த அறிக்கையில் இந்த விவரங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. நாம் தொடர்ந்து விவாதிக்கலாம். அமெரிக்க எல்லாருமே இந்த வேக்கம் நிரப்பப்பட்டது அப்படிங்கிறது தான் தொடர் உண்மை. வேக்கம் இருந்ததுன்னு உண்மை, இன்னைக்கு பினாமி ஆட்சி நடந்ததுன்ற உண்மை. அந்த பினாமி ஆட்சி இல்லாமல் இப்போ நேரடியாக அவர் ஆட்சி செய்கிறான்ற உண்மை, அதை மறுக்க முடியாது. அவர்கள் சொல்லல உண்மை இருக்காது, யாரும் கருத்து வேறுபாடு கொள்ள முடியாது. அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் தமிழகத்தில் ஒரு முக்கியமான ஒரு அரசியல், அவங்கள தவிர்த்து அரசியல் பண்ணுவது தமிழகத்தில் இன்று அவர் முதலமைச்சராக இருப்பதால் அவரை சுற்றித்தான், ஆளுங்கட்சியை சுற்றி தான் அரசியல் நடக்கும். அதில் இப்போ அவங்க மீண்டும் வந்தால அந்த வேக்கம் நீக்கப்படுவதுன்றது அவங்க மட்டும் இல்லை, நானும் ஏற்றுக்கொள்கிறேன். இது எந்த தாக்கத்தை வரும் தேர்தலில் ஏற்படுத்தும் என்பதுதான் கேள்வி. இதில் 2 விதமான கருத்துக்கள் இருக்கு. ஜெயலலிதா அவர்களே நேரடியாக போடும்போது நிச்சயமாக ஒரு பெரிய தாக்கத்தை அதிமுகவால் செய்ய முடியும். அவங்க அதிமுகவில் ஜெயலலிதா அவர்கள் இல்லை என்றால் அதிமுக இல்லை என்பது இன்றைய நிலை. அதனால ஒரு பெரிய தாக்கத்தை எதிர்க்கட்சிகள் நிலையை ஏற்படுத்தும். இருந்தாலும் நாங்கள் சொல்கின்ற எங்களது தலைவர் வைத்த வாதம் இன்னும் மாறவில்லை என்பதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இன்று அதிமுக ஆட்சியிலே பல அதிகாரிகள் கொலைக்கு தூண்டப்பட்டார்கள், தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்று அவர்களுடைய பிடபிள்யூ, முதலமைச்சருடைய நேரடி கண்ட்ரோல் இருக்க பிடபிள்யூல டாப் 10 அதிகாரிகள் யார், டாப் 10 அமைச்சர்கள் கூட போடலாம் இன்னைக்கு. இந்த கேள்வி இருக்கு. அதனால இது நீதிமன்றத்தால் ஜெயலலிதா அவர்களை பற்றி வந்த இடைக்கால தீர்ப்பு என்பதை நாம் தெளிவுபடுத்த வேண்டும். ஜெயலலிதா அவர்கள் இந்த புடம் போட்ட தங்கமாக இன்று வெளிவந்திருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அவருடைய பார்வையில் சரி, ஆனால் அவருக்கும் தெரியும் இது இடைக்கால தீர்ப்பு என்று, இறுதி தீர்ப்பு அல்ல. இறுதி தீர்ப்பு என்ன நடக்கும் இறைவன் தான் சொல்லுவார். உங்களுடைய பார்வை என்ன? அது இன்றைக்கு நீதியரசர் குமாரசாமி அவர்கள் வழங்கியிருக்கிற தீர்ப்பு மிகச்சிறியான ஏறக்குறைய 918 பக்கங்கள் அந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க. கீழமை நீதிமன்றம் இந்த இது தண்டனையை விதித்தது தவறு என்றும், கீழமை நீதிமன்றம் வழங்கிய அனைத்து தீர்ப்பினையும் ரத்து செய்து
அனைத்து ப்ராப்பர்ட்டிகளையும் அவங்கவுங்க குற்றவாளிகளிடம் அவங்கள்ட்ட ஒப்படைங்கள்ங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது மிக தமிழகத்தினுடைய மக்களுக்கு மட்டுமல்ல, தமிழ் இனத்திற்கே கிடைத்த வெற்றியாக தான் நாங்கள் கருதுகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இந்த தீர்ப்பில் வந்து இது இறுதி தீர்ப்பல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இன்னைக்கு இப்படி சொல்கிற இவங்க தான் ஓரிரு வாரங்களுக்கு முன்னே பவானி சிங் அவர்களை நியமித்தது தவறு, பேட் இன் லா, தெர் இஸ் நோ நெசசரி ஃபார் டினோ அண்ட் கெரின்னு உச்சநீதிமன்றம் சொன்னபோது அதை வந்து மிகப்பெரிய வெற்றியாக ஊடகங்களிடம் எடுத்து செல்லப்படுது. ஆனால் வேல்முருகன் அவர்களுக்கு கூட தெரியும், திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் பேரியக்கமும் அப்படியே திராவிட இது தமிழக மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போனாங்கன்னா இது வந்து தண்டனை உறுதி செய்யப்படும், இவங்க வந்து தமிழகத்து அரசியலிருந்து தூக்கி எறியப்படுவாங்கிற மாதிரி ஒரு வாதத்தை வந்து தொடர்ந்து நேற்று வரைக்கும், இன்று அதிகாலை வரைக்கும் கூட செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு தீர்ப்பு வந்த உடனே என்ன சொல்றாங்கன்னா இது இறுதி தீர்ப்பல்ல, இது வந்து இடைக்கால தீர்ப்புங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுல வந்து உச்சநீதிமன்றத்துக்கு அப்பீல் செய்ய வேண்டுமாங்கிறத வந்து உறுதி முடிவெடுக்க வேண்டியது வந்து கர்நாடக நீதிமன்றம், கர்நாடக அரசு தான் முடிவு செய்யணும். அதனால வந்து அதை பற்றி இது இல்லை. ஆனால் வந்து இந்த 918 பக்க தீர்ப்பில் வந்து மிகச்சரியான வாதங்களை அவர் எடுத்து வைத்திருப்பாருன்னு நம்புகிறோம். ஏன்னா வந்து ஏறக்குறைய 8 ஆடிட்டர்களை நியமித்து, டெல்லியிலிருந்து 4 ஆடிட்டர்கள் ஒவ்வொரு பகுதியிலிருந்து வந்து இந்த சொத்து மதிப்புகள் எப்படி வந்தது, இது எப்படி அசஸ் செய்யப்பட்டது, இதில் என்னென்ன தவறுகள் நடந்திருக்குங்கிறத மிகச்சரியான வாதங்களை நடத்தியிருக்கிறார். இன்னும் தீர்ப்பு முழுமையான தீர்ப்பு வரவில்லை. இந்த இடைப்பட்ட காலத்தில் ஒரு அலைன் ஃபார்மேஷன், ஒரு தொடர்ச்சியான ஒரு அலைன்ஸ் ஃபார்மேஷன் தமிழகத்தில் நடந்துட்டு இருந்தது. அதனுடைய அடிப்படை என்பது ஜெயலலிதா எதிர்ப்பு அப்படிங்கிற இடத்துல தான் முதல் புள்ளி தொடங்கியது. இந்த அரசனுடைய விஷயங்களை விமர்சிப்பதுங்கிறது தான் தொடங்கியது. இது ஜெயலலிதா வருகையால் இந்த எதிர்ப்பு குலைந்து விடும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா எந்த அடிப்படையில் அதை சொல்றீங்க? இல்லை, உங்களுக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திரு நாராயணே ஒத்துப்பாங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சி, பல லட்சக்கணக்கான தொண்டர்களை உள்ளடக்கிய களத்தில் இறங்கி மக்களோடு மக்களாக சேர்ந்து பணியாற்றக்கூடிய தொண்டர் பலம் நிறைந்த ஒரு மாபெரும் கட்சி. ஆக அந்த கட்சிக்கு அந்த தொண்டர்கள் மிகப்பெரிய மலையாக நம்புவது அதனுடைய தலைமையை மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அம்மா அவர்களை. அவர்கள் இல்லாத அந்த தொண்டர்கள் தேர்தலை சந்திக்கின்ற போது நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு மனச்சோர்வு ஏற்படும். ஆனால் இன்றைக்கு அவர்களே களத்தில் வந்து ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக தேர்தல் பிரச்சாரத்தில் பயணிக்கின்ற போதும், பொது மேடைகளில் பேசுகின்ற போதும், பொதுக்கூட்டங்களில் பேசுகின்ற போதும் அந்த மக்களுக்கான ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும். இரண்டாவது, பொதுமக்கள் விட்டே ஒரு பார்வை இருக்கிறது. முதலமைச்சராக இருக்கின்ற மாண்புமிகு அம்மையார் அவர்கள் இருந்தாங்க, அவங்க வந்து அடுத்த முதலமைச்சர் எனக்கு வாக்களிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு பொதுமக்களுடைய ஆதரவும் எங்களை போன்ற தோழமை கட்சியினுடைய தலைவர்களுடைய ஆதரவு என்பதும் மிக நேர்த்தியாக நாங்கள் வந்து மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு போய் நாங்கள் செய்வோம். ஆனால் ஒரு தலைமை இல்லாத ஒரு பட்சத்தில் ஒரு தடுமாற்றம், எங்களை போன்றவர்களுக்கு ஒரு தடுமாற்றம் இருந்தது. இப்போ எங்களுக்கான பிரச்சனைகளை, எங்களுக்கான இடர்பாடுகளை நாங்கள் யாரிடம் சென்று முறையிடுவது அப்படி என்ற ஒரு ஐயம் இருந்து, இன்றைக்கு அந்த ஐயம் எங்களை போன்றவர்களுக்கு தீர்க்கப்பட்டிருக்கிறது, அந்த கட்சியுடைய கோடிக்கணக்கான தொண்டர்களுக்கு தீர்க்கப்பட்டிருக்கிறது. அவருடைய தலைமையின் கீழ் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தை ஆளும் என்கிற நம்பிக்கையோடு தமிழ்நாட்டில் கோடிக்கணக்கான மக்கள் வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு கோடிக்கணக்கான மக்கள் மாறாப்பற்றோடு வாக்களித்தார்களோ அதே உணர்வுடன் மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுக்கு வாக்களிப்பதற்கான ஒரு பெரும் கூட்டம் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறது. ஆக அந்த பெரும் கூட்டத்தை எதிர்த்து வெற்றி வகையை சூடுவதற்கு என்பதற்கு இங்கு ஒரு சிறு கூட்டத்தால் முடியாது என்பதுதான் என்னுடைய பார்வை. உங்களுடைய இறுதி கருத்து விவாத நிறைவேற்ற சிறு கூட்டம் பெரும் கூட்டம் இன்னைக்கு வேணா 1000 பேசிக்கலாம். இவர்கள் ஒரு பெரிய சக்தின்றதுல மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. இன்னும் ஒரு வருடம் இருக்கிறது. இந்த ஒரு வருடத்தில் பல மாற்றங்கள் வரும். ஆனால் இன்றைக்கு அதிமுக அரசுக்கு எதிராக ஒரு பெரிய இந்த மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சி இருக்குது, எதிரான எழுச்சி இருக்கிறது. இந்த ஒரு வருடத்தில் அது முடிவு செய்யக்கூடும். மற்ற கட்சிகள் இதை மக்களிடம் எப்படி இந்த அதிமுக அரசின் நிலைப்பாட்டை, இவருடைய தவறான செயல்களை, ஊழல்களை எப்படி எடுத்துச் செல்கிறோம் என்பதை பொறுத்து கால கருத்து அமையும். நிகழ்ச்சியில் ஒரு குறுக்கீடு மன்னிக்கணும். இப்போ நம்மளுடைய காங்கிரஸ் கட்சி ஜி.கே. வாசனோட சேர போறதில்லை, திமுக அதிமுக சேர போறதில்லை, பாமக விடுதலை சிறுத்தைகளோட சேர போறதில்லை, கம்யூனிஸ்டுகள் தனித்திருக்கிறாங்க. அப்ப எந்த ஒரு பெரும் சக்தியாக மாறி அதிமுக அரசு இல்ல நிச்சயமாக என்னுடைய பார்வையில் நான் அதை தான் சொல்றேன், நிச்சயமாக காலம் பதில் சொல்லும். மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டு மக்களுடைய பெரும் வாக்குகளை பெற்று ஒரு மகத்தான வெற்றி. அது உங்களுடைய ஆசையா இருக்கலாம், மக்களுடைய ஆசையை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கில் அவர் உட்பட 4 பேரை விடுதலை செய்து கர்நாடக உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அந்த தீர்ப்பு குறித்த விவரங்களை உடனுக்குடன் உங்களுக்கு புதிய தலைமுறை தொடர்ந்து வழங்கி வந்தது. இந்த தீர்ப்பு குறித்தும், இந்த தீர்ப்பு தமிழகத்தில் அடுத்த கட்டமாக ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தாக்கம் குறித்தும், அடுத்ததாக தமிழக அரசியல் களத்தில் என்ன மாதிரி நிகழ்வுகள் நடக்கப் போகுது என்பது குறித்த விவரங்களும் உடனுக்குடன் உங்களுக்காக புதிய தலைமுறை ஒளிபரப்பாகும். தொடர்ந்து இணைந்திருங்கள். புதிய தலைமுறையோடு மீண்டும் சந்திக்கலாம்.